ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஒரு ஸ்நாக் ஐட்டம் பசங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஆர்டர்ஸ் மேக்ஸிமம் எது வருது உங்களுக்கு? சத்து மாவு மில்லட் பேஸ்ல. மில்லட் பேஸ். அதுல வர குக்கீஸ் ஆர்டர்ஸ் நிறைய இருக்கும். அதே மாதிரி இப்ப ப்ரௌனிஸ் பசங்களுக்கு அது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சதுனால நான் வந்து வீட்டை கம்பேர் பண்ணும்போது இன்னும் மில்லட்ஸ்ல கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்றது. இன்னொன்னு என்கிட்ட வந்து கஸ்டமைசேஷன் தான் ரொம்ப ரொம்ப நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வெளியில மார்க்கெட்ல நீங்க எல்லா இடத்துலயும் எல்லா ஸ்நாக்ஸும் வாங்கும் போது அவன் என்ன பேக்கெட்ல வைக்கிறானோ நம்ம அதை தான் வாங்க முடியும். நமக்கு வந்து இல்ல எனக்கு வந்து சுகர் கொஞ்சம் கம்மியா வேணும், எங்க அம்மாவுக்கு வந்து இந்த சுகர் போட்டா நல்லா இருக்கும், நீங்க வந்து ஜாகரி போடுறீங்களா, வெல்லம் போட்டு செய்வீங்களா, நாட்டு சக்கரை போட்டு செய்வீங்களா, என்கிட்ட இருக்கிறதுல நீங்க கேட்டீங்கன்னா ஒயிட் சுகர் வந்து இருக்காது, ஒன்லி ப்ரௌன் சுகர் இல்லைன்னா ஜாகரி. அதையும் கஸ்டமைஸ் பண்ணிப்பாங்க சில பேர். இப்ப எங்க ஃப்ரெண்டோட அம்மா சுகர் பேஷண்ட் தான், அவங்களுக்கு வந்து ப்ரௌனி கிரேவிங்கா இருக்கு, அது எப்படிதான் இருக்கணும்னு கேக்குறாங்க, 60+ அவங்க வேணும்னு கேட்டாங்க, பட் எனக்கு சுகர் லெவல் இவ்வளவுதான் இருக்குன்னும் போது நான் அதுக்கேத்தாப்புல வந்து பேக் பண்ணி கொடுக்குறேன். இதை நீங்க வெளியில கிடைக்காது இல்லையா? கரெக்ட். ஸோ அதெல்லாம் வந்து பெரிய பிளஸ். ஒரு ஹோம் பேக்கர், நாட் ஓன்லி மீ, நீங்க ஒரு ஹோம் பேக்கர் கிட்ட நீங்க போறீங்க அப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து பசங்களுக்கு வந்து பர்த்டே கேக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நிறைய டைப் ஆஃப் கேக் வந்துருச்சு. ஒன்று வந்து சீஸ் கேக்குன்றாங்க, ஐஸ்கிரீம் கேக்குன்றாங்க, ஃபாண்டன்ட் கேக்குன்றாங்க, அது இல்லாமல் நிறைய டிசைன்ஸ் கேட்குறாங்க. இந்த தீமில் பர்த்டே வைக்கிறோம், இந்த டிசைன் கேக் வைக்கணும், அப்படி வைக்கணும். சோ அதை நீங்க ஹெல்த்தியா கொடுக்க முடியுமா? இந்த டிசைன் வேணும்னு கேட்டா ஹெல்த்தியா பண்ணி கொடுப்பீங்க? கண்டிப்பா. சோ அது என்னெல்லாம் இன்கிரிடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவீங்க? கேக் அப்படின்னா நம்ம கலர்ஃபுல்லா கேட்பாங்க இல்லையா? அப்பெல்லாம் ரொம்ப தீம் பேஸ்டா வந்துருச்சு. இப்ப அது எல்லாமே வித்தவுட் கலர்ஸ் தான் என்னோட பேக்கிங்ல நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே என் பையனுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணும். இன்னொன்னு உங்ககிட்ட ஒண்ணு சொல்லல, என்னன்னா என்ன இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு கேட்டீங்க இல்லையா? எங்க வீட்டுல இருந்தவங்கள நான் சொன்னேன், இந்த கலர்ஸால என்ன வரும் அப்படின்றத நாங்க அனுபவிச்சிருக்கோம். எங்க மாமியார் வந்து ஒரு கேன்சரால இருந்தா இப்போ இல்ல. சோ அவங்க வந்து ஒரு 9 இயர்ஸ் சர்வைவல். அப்போ அந்த பீரியட்ல 2008 ஆக்சுவலா அவங்க வந்து அவங்களுக்கு டயக்னைஸ் பண்ணும்போது 2008. அப்ப டாக்டர் சொல்றாங்க, லிஸ்ட் போடுறாங்க, இதெல்லாம் வந்து ரீசனா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்ப எனக்கு வந்து மேரேஜ் ஆகாது. சோ என் பையன் வரும்போது ஒரு கலர்ஃபுல்லா ஒரு விஷயத்த குடுக்குறோம் அப்படின்னா என்ன ஆகும்ன்றது தெரிஞ்சது. சோ அப்ப அங்கேயே நான் பிரேக். அப்பவே நான் வந்து கலர்ஸ் எடுத்ததே கிடையாது. வீட்டுல குக்கிங்ல கூடமே நீங்க இந்த கலர் போட்டது கிடையாது. அந்த கலர்ஸ்க்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. நான் அப்ப வந்து ஆர்டிபிஷியலா இல்லாம நேச்சுரலா இருக்கிற மாம்பழம் எடுத்துக்கோங்க, ஸ்ட்ராபெரி எடுத்துக்கோங்க, ப்ளூபெரி எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை இன்ஃபியூஸ் பண்ணி கலர்ஸ் கொண்டு வரலாம். சங்கு பூல கலர் கொண்டு வரலாம், பீட்ரூட்ல கலர் கொண்டு வரலாம். அதெல்லாம் கொண்டு வந்து இப்ப அததான் காட்டி பசங்களை வந்து அட்ராக்ட் பண்ணி நான் கேக்ஸ் வந்து சேல் பண்ணி. சோ பர்த்டே கேக்ஸ் கூட டிசைன்ஸ் என்ன வேணுமோ அதை கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறீங்க. ப்ராடக்ட்ஸ் வந்து இப்ப வீட்லயே பேக் பண்றீங்க. உங்களுக்கு ஏதாவது பெருசா அது ஒரு தனியா அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் பண்ற ஐடியா ஏதாவது இருக்கா? இருக்கு. ஆக்சுவலா இப்ப நாங்க இருக்கிறது வந்து பெருசா அப்படி ஒன்றும் ஓன் ஹவுஸ்ல எல்லாம் கிடையாது, ரெண்டல்ல இருக்கும். சோ எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கணும், ஒருத்தவங்க கிட்ட நம்ம பெர்மிஷன் கேட்கணும் இல்லையா? ஆனா எனக்கு ஆசை உண்டு, பெரிய கனவு இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படா கொண்டு போவோம், அது எப்படியாவது ஒரு வழி பிறக்காதா அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இருக்கேன். ஏன்னா இது இன்னும் ரீச் ஆகிறதுக்கு மினிமலா நான் வந்து குவான்டிட்டிஸ் பண்றேன். அது என்னால அந்த டைமுக்கு எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவுதான் பண்ண முடியும் நான் மட்டும் பண்ணும்போது. ஆனா அதே வந்து ஒரு பெரிய சோலார் பேனல் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கான ஒரு ஸ்பேஸ் வேணும், அதுக்கு ஒரு லேபர் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்றதுக்கு வேணும். அதுக்கெல்லாம் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் கண்டிப்பா எடுக்கணும்ன்ற ஆசை இருக்கு, எடுப்பேன். ஓகே. இப்போ ஆர்டர்ஸ் தவிர வேற என்னெல்லாம் பண்றீங்க பேக்கிங்ல? கிரியேட்டர்னு சொல்லலாம். எனக்கு வந்து பிடிச்சத நான் மட்டும் பண்ணாம இப்போ ஒரு தெரியாதவங்க புதுசா வரவங்க யாராவது ஒருத்தவங்க இப்ப டியூஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், கிளாஸ் அப்படின்றத சொல்லலாம். சொல்ல போனா நான் வந்து ஈவினிங்ல டியூஷன் எடுத்துட்டு இருக்கேன். அந்த டியூஷன் பசங்களுக்கு ஒரு ஒரு விஷயமா இல்லடா இது அப்படி பண்ணணும் அது அப்படி பண்ணணும். ஈவன் என் குழந்தைங்களுக்கே நான் சொல்லுவேன், என் பையனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு, பேக்கிங்லயே ஆகட்டும் குக்கிங்லயே ஆகட்டும் இன்ட்ரெஸ்ட் உண்டு. குக்கிங் எனக்கு பயமா இருக்கும் அவனை விடுறதுக்கு, திடீர்னு சுட்டுட்டானா என்ன செய்யறது அந்த மாதிரி. பட் பேக்கிங்ல அப்படி வாய்ப்பு கம்மி.
இல்லைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ரொம்ப கம்மி. அதை ஹேண்டில் பண்றதும் ஈஸி தான். நார்மலா ஒரு ஒரு எப்படி சொல்றது 6 to 5 years to 6 years ஓல்டு குழந்தையால கூட பேக்கிங் பண்ண முடியுமானா முடியும். ஓகே, ஈஸி தான். நான் இப்ப கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். சோ என்ன ஏஜ் குரூப்ல எல்லாம் எடுக்கிறீங்க? 5+ இருந்தே எடுக்கிறேன். ஓ, சோ அவங்களுக்கு ஏன்னா என் பையன் 6 years ஓல்டு, அவன் வந்து எனக்கு நான் ட்ரை பண்றேன்னு சொல்லி பண்றான். சோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஓகே, அப்ப எனக்கு வந்து வீட்டுல நானே பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு குழந்தைங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க பர்த்டேக்கு அவங்க கையால ஏதாவது மேக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கணும், அவங்கள வந்து நான் அட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லி நிறைய கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா நடந்திருக்கு. அது எனக்கு ஒரு பெரிய ஹாப்பி மூமெண்ட். சோ நீங்க ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் 2 கிளாஸஸ்மே எடுக்கிறீங்களா? எடுக்கிறேன். ஓகே, சோ அது எப்படி உங்களுக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றீங்க? ரொம்ப டஃப்ங்க, ரொம்ப டஃப். ஈஸி அப்படின்றது இல்ல. என்னன்னா அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம யாராவது, என் 2 பசங்களை வச்சுட்டு கொஞ்சம் மேனேஜ் பண்றது கஷ்டம் இல்லையா? ஸோ வந்து ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு சின்ன சின்ன ஹெல்ப்ஸ் கேட்பேன். அதை தாண்டி அவர் இல்லாமலும் பண்ற அளவுக்கு இப்ப நான் வந்து ஸ்டார்டிங்ல கேட்பேன். பட் இப்ப வந்து இல்ல உன்னால முடியும். பசங்க கிட்ட வந்து நான் இப்ப க்ரூம் பண்ணிட்டு இருக்கேன் பசங்களை. அம்மாக்கு இது மட்டும்தான் இல்ல, இதை மட்டும்தான் அம்மா செய்வான்னு இல்ல, இதுக்காக பின்னாடி இவ்வளோ இருக்கு. ஒரு கேக் வந்து நான் டக்குன்னு நம்ம சாப்பிடுறோம், அதுக்கு பின்னாடி எவ்வளவு வேலை இருக்குன்றது என் பசங்க என் கண்ணு முன்னாடி பார்த்ததுக்கு அப்புறம் இப்போ அவ்வளோ ஹெல்ப் பண்றாங்க. காமா எனக்கு வந்து என்னென்னலாம் எனக்கு பேக்கிங்க்கு ஹெல்ப் பண்ணணுமோ அத்தனையும் அவங்களும் பண்றாங்க. ஸோ இதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் வந்து இது கிட்ஸ் கிட்ட இருந்து எனக்கு கிடைக்குது. அதை தாண்டி அதுக்கு நம்ம ஒரு பேஷனா எடுத்துக்கிட்டோம்னா பெயின் இல்லாம கெயின் கிடையாது இல்லையா? சோ அதனால கண்டிப்பா ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணணும்னா பெயின் இருக்கதான் செய்யும். அதை அனுபவிச்சுட்டு தான் இருக்கும். சரி, இப்போ ஆக்சுவலா பிரைஸ் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு நார்மலா வாங்குற ஒரு ஐட்டம்க்கும் அதையே அவங்க ஆர்கானிக்னு ஒரு லேபிள் போட்டாங்கன்னா அப்படியே டபுள் ட்ரிபிள் த அமௌண்ட் ஆயிடுது. சோ உங்ககிட்ட அது எப்படி? எங்க கிட்ட அப்படின்னு கேளுங்களேன். ஏன்னா ஹோம் பேக்கர்ஸ் அப்படின்னு நீங்க போறீங்கனாலே கார்பரேட்டுக்கும் ஹோம் பேக்கர்ஸ்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அது ஏன் அப்படின்னா, ஒரு கார்பரேட்ல போறீங்கன்னா நீங்க இந்த கிச்சனை போய் வியூ பண்ண முடியாது. ஹோம் பேக்கர் வந்து அவங்க கிச்சன்ல தானே செய்யறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பிரைஸ் வந்து கம்மியா கேட்கறதுன்றது எல்லாரோட மைண்ட் செட். அவ என்ன வீட்டுல தானே செய்யறா, கிச்சன்ல தானே செய்யறா. ஆனா அது வந்து பெரிய கிச்சன்ல பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சு பண்றவங்க கிட்ட நம்ம வந்து பேச மாட்டேங்கிறோம். அவங்க கிட்ட கிளீனா இருக்குன்னு நம்ம பாக்குறது இல்ல. ஹோம் பேக்கர்ஸ் கிளீனா கொடுப்பாங்க, ஃப்ரெஷ் இன்கிரீடியன்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ். ப்ரீமிக்ஸ்ன்ற ஒரு விஷயமே அவங்க கிட்ட நீங்க பார்க்க முடியாது. எல்லாமே ஃப்ரெஷ். நீங்க இப்போ என் பொண்ணுக்கு ஈவினிங் பர்த்டே காலையில கேக் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நான் வந்து 3-4 ஹவர்ஸ்ல டக்குன்னு ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுத்துருக்கேன். நீங்க கடைக்கு போறீங்க, ஒரு கேக் வந்து அந்த பாக்ஸ்ல இருக்கு, அவன் எப்ப செஞ்சிருக்கா நீங்க பாத்திருப்பீங்களா? ஒரு நம்ம வீட்லயே ஒரு விஷயம் எடுத்துக்கலாங்க. நீங்க மாவை கலந்து வைக்கிறீங்க, ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு மேல அது என்ன ஆகுது? கெட்டு போயிடுது இல்லையா? எந்த ஒரு பொருளுமே, ஒரு பழத்தை கட் பண்ணி வைக்கிறீங்க, ஒரு 6-7 ஹவர்ஸ்க்கு மேல கெட்டு போயிடும். அது வந்து ஹெல்தி. சீரியஸா அதுதான். நீங்க அதேதான் கேக்க வந்து இவ்வளவு நாள் தான் வைக்கணும்னு இருக்கு. நீங்க பாக்கெட்ல வாங்குறது எவ்வளவு நாள் வேணாலும் இருக்கலாம். ஒரு குக்கீஸ் எடுக்கிறீங்க, எவ்வளவு நாளுக்கு அதுல வந்து டேட் போட்டு கொடுத்துருக்கான். நாங்க அப்படி கொடுக்க மாட்டோம். கண்டிப்பா இதுக்கெல்லாம் தான் நாங்க சார்ஜஸ் பண்றோம். இவ்வளவு ஹெல்தியா கொடுக்கும்போது பின்னாடி வந்து ஒரு சின்ன சின்ன குக்கீஸ்க்கும் பார்த்து ஸ்ட்ரக்சர் கொடுக்கறதுல இருந்து டேஸ்ட் கொடுக்கறதுல இருந்து உங்களுக்காக மட்டும் அந்த ஒரு 3-4 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்றவங்களுக்கு இந்த காஸ்ட் கொடுக்கறதுல தப்பா? கரெக்ட். ஹெல்த்துக்கு நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அண்ட் மெயினா கிட்ஸோட ஹெல்த்துக்கு நம்ம காம்ப்ரமைஸ் கண்டிப்பா. இன்னொன்னு வளர்ந்து வரவங்கள வந்து அந்த கொஸ்டின் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. நீ ஏன் இவ்வளோ பிரைஸ் கொடுக்குற அப்படின்னு. இன்கிரீடியன்ட்டை பாக்குறது இல்ல. நம்ம பின்னாடி யாருமே இப்போ வந்து ஹோம் பேக்கர்ஸ் கிட்டன்னு இல்லை, நம்ம வெளியில வாங்குற பொருளையும் நீங்க ஸ்டார்டிங்ல சொன்னீங்க இல்லையா, ஒரு லேபிள்ல பின்னாடி படிச்சது கிடையாதுன்னு. அதுல நம்ம படிச்சோம்னா நிறைய விஷயத்த நம்ம வந்து நிறைய விஷயம் இல்ல, 99% ஆஃப் பேக்ட் ஐட்டம் நம்ம வாங்கவே மாட்டோம். அது அந்த நாலேஜ் இப்ப எல்லாருக்குமே ரீச் ஆயிட்டு தான் இருக்கு ஓரளவுக்கு. அது பேக்கர்ஸ் மூலியமா நிறைய பேருக்கு போகுது. நீங்க படிங்க, பாருங்க, நிறைய வியூஸ் பார்த்தா தெரியும். சோ அந்த இதுல வந்து நீங்க ஹோம் பேக்கர்ஸ் கிட்ட ட்ரஸ்டபிளா வாங்கலாம். அவங்க கெட்டு போற பொருள் எதையும் யூஸ் பண்ணி கொடுக்க போறோம். அதனால வந்து சீரியஸாவே நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்பதான் இன்ஸ்டன்டா எல்லாத்தையுமே
ஸ்கிராச்ல இருந்து ரெடி பண்ணுவோம். மாவு மிக்சிங்ல இருந்து, ஒரு கனாஷ் ரெடி பண்றதுல இருந்து, ஒரு ஃப்ரூட் கிரஷ் பண்ணி அதை வந்து ஜாம் மாதிரி பண்ற கன்சிஸ்டன்சி வரைக்கும் எல்லாமே ஃப்ரெஷ். ஓகே, அதுக்கு நம்ம கொடுக்கறதுல தப்பு இல்லை. ஸோ உங்க பேக்கிங் இவ்வளோ வருஷம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, இதுல ஒரு டிசாஸ்ட்ரஸ் ஈவெண்ட்னு கண்டிப்பா ஒண்ணு இருந்திருக்கும். ஒன்னா இல்ல பல விஷயமான்னு எனக்கு தெரியல. அதுல உங்களால மறக்க முடியாத ஒரு டிசாஸ்ட்ரஸ் ஈவெண்ட்னா எது சொல்லுவீங்க? கண்டிப்பா நிறைய இருக்கு. ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு லாஸ்ட் மந்த் ஒரு பர்த்டேக்கு கேக் ரெடி பண்ணணும். நான் வந்து ஈவினிங் வந்து டைம் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து அப்பதான் ரெடி பண்ணணும். ப்ரீமிக்ஸா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, முன்னாடியே ரெடி பண்ணியிருக்க மாட்டோம். என்னோட பிளண்டர் வந்து போச்சு, உடஞ்சிருச்சு. அஃபோர்ட் பண்ற அளவுக்கு நமக்கு அடுத்த விஷயம் வந்து பெரிய விஷயம்தான். இது ஒரு இன்சிடென்ட். அதே மாதிரியே நம்ம வந்து மைண்ட் வைஸ் எப்பயுமே ஹாப்பியா இருந்து ஒரு விஷயத்த செஞ்சோம்னா நல்லா வரும். இல்லை ஏதோ ஒன்று யோசிச்சுட்டே செஞ்சோம், உடம்பு சரியில்லாம செய்யறதை தாண்டி மனசளவுல ஏதாவது ஒரு டிப்ரெஷன்ல இருக்கும்போது செய்யும்போது சில விஷயங்கள் வந்து சொதப்பல ஆகிற மாதிரி போயிட்டு எனக்கு ரொம்ப கை கொடுத்த ஒரு விஷயம்லாம் நிறைய நடந்திருக்கு. நம்ம ரொம்ப டவுனா இருக்கோம், சரி இன்னைக்கு ஆர்டர் இருக்கு செய்வோமே. பட் எனக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பேக்கிங் பண்ணும்போது நான் நானாவே இருக்க மாட்டேன். அத முழுக்க ரொம்ப லவ் பண்ணி ஒரு விஷயத்த செய்வேன். அப்ப செய்யும் போது நம்ம வந்து எல்லாத்தையும் மறந்துதான் செய்வோம். அதுல சில விஷயங்கள் ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ரிசல்ட் வந்து இருக்கிறதுலயே சூப்பரா வந்திருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது வந்து ப்ரௌனில நீ வந்து எப்படி ப்ரௌனிய வந்து நீ இப்படிதான் கொடுக்குறாங்க, மைதால தான் கொடுத்துட்டு இருக்காங்க, ரொம்ப ஸ்வீட் போட்டு கொடுக்குறாங்க, ஒயிட் சுகர் போட்டு கொடுக்குறாங்க, டார்க் சாக்லேட்ன்ற அது மட்டும் என்ன ஹெல்தியா, அதுலயும் சுகர் இருக்கு இல்லையா, அதுலயும் இருக்குதான். 2 விதமான சாக்லேட்ஸ் இருக்கு, அது யாருக்குமே தெரியாது. அந்த சாக்லேட்ஸ்ல நம்ம எந்த சாக்லேட் யூஸ் பண்றோம் அப்படின்றதுலதான் இருக்கு. அத வந்து ஹெல்தியா நம்ம பசங்களுக்கு டெய்லி கூட கொடுக்கலாம். அப்படி பண்ணும்போது ப்ரௌனி வந்து ஓ சுகர் இல்லாம கூட இவ்வளோ நல்லா இருக்கா அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, இது வந்து பேக்கிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிசிக்கலா ரொம்ப டயரிங்கா இருக்கும். ஆனா இது உங்களுக்கு ஒரு மென்டலி உங்களுக்கு அது வந்து எப்படி உங்களை மோல்ட் பண்ணிருக்கு, இல்ல மென்டலி உங்களை ரொம்ப ட்ரெயின் பண்ணிருக்கா, இல்லைன்னா இதுவே உங்களுக்கு ஒரு தெரப்பி மாதிரி ஹெல்ப் பண்ணுதா? கண்டிப்பா. என்னன்னா நம்ம இது பேக்கிங் அப்படின்னு இல்லை, ஒரு விமன் வந்து பொதுவா ஏதாவது ஒரு ஒர்க்ல வந்து அவங்க ஆக்குபைடா இருக்காங்கன்னும் போது நிறைய விஷயத்த ஈஸி ஹேண்ட்லிங்கா பண்ண முடியும். வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்களோட மைண்ட் எப்படி இருக்கும்னா எப்பயுமே இரிட்டேட்டிங்கா இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இவ்வளவுதான் ஒர்க் அப்படின்றது இல்லை, ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும். ஒர்க்கிங் விமனுக்கு எப்படி இருக்கும்னா பேலன்ஸ்டா கொண்டு போற அளவுக்கு அவங்களுக்கு வந்து மைண்ட் செட் ஆயிட்டே இருக்கும். இல்ல நமக்கு இதுக்கு அடுத்து இது இருக்கு, இதுக்கு அடுத்து இது இருக்கு. எனக்கு இந்த பேக்கிங் எப்படி ஹெல்ப் பண்ணிருக்குன்னா நிறைய கோவப்படுவேன், ஷார்ட் டெம்பர், நிறைய யோசிச்சுட்டே இருப்பேன். இப்போ அது வேற விஷயம். ஆனா அதுல இல்ல இதெல்லாம் பண்ண முடியும்னு என்னை காம் டவுன் பண்றது இந்த பேக்கிங். ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது டக்குன்னு போய் 1 மணி 2 மணிக்கு தூக்கம் வரலனாலும் ஏதாவது ஒரு புது விஷயத்த போய் செய்யணும்னு ட்ரை பண்ணி என்னோட அந்த ஒரு எப்படி சொல்றது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிப்பேன்னு வச்சுக்கலாம். ஏதாவது புதுசா ஒரு விஷயத்த போய் செஞ்சிருவேன். தூக்கம் வரலையா, போ நீ பேக்கிங் பண்ண ஏதாவது அப்படின்னு சொல்லி என்னைய மோட்டிவேட் பண்ணிட்டு போய் செஞ்சேன்னா அடுத்த செகண்ட் எல்லாமே காம் ஆயிடும். அண்ட் மோரோவர் பேக்கிங்ல வந்து அந்த இன்கிரீடியன்ஸ் அளவெல்லாம் வந்து ரொம்ப அப்படியே வந்து ப்ரிசைஸா இருக்கணும். சோ நம்மளோட மைண்ட் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்றதுனால அதனால அது இன்னும் பிரச்சனை எதுவும் மனசுல இருக்கு, வேற எதுவுமே நம்ம அப்போ யோசிக்க மாட்டோம், டிஸ்ட்ராக்ட் ஆகாம. நீங்க குக்கிங்க்கும் பேக்கிங்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னா குக்கிங் வந்து நம்ம எவ்வளவு நாளுமே போட்டுட்டு அதை வந்து பேலன்ஸ்டா டக்குன்னு ஒரு அதிகமான காரம் இருக்கா இதை போடலாம், அதிகமான புளிப்பு இருக்கா வேற ஒண்ணு மிக்ஸ் பண்ணலாம். பட் பேக்கிங் அப்படி பண்ண முடியாது. இதுக்கு அடுத்து இது இவ்வளவுதான் அளவு இருக்கு. சோ அப்போ வந்து உங்களை நீங்க ஒரு ஃபோக்கஸ்டா கொண்டு போலன்னா அதை வந்து செய்ய முடியாது. அந்த டைமுக்கு அப்ப என்ன ஆகும்னா நீங்க எல்லாத்தையும் மறந்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. இப்ப வீட்டை தாண்டி வெளியில ஒர்க் பண்ணும்போது அந்த விமன்ஸுக்கு வீட்டு ப்ரெஷரோடயே வேலை பார்த்தாங்கன்னா முடியாது. அதை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு பண்ணாதான் அப்ப அந்த டைம் தான் அவங்களுக்கான டைம். இப்ப அந்த மாதிரி எனக்கான டைம் எது, நீ எதுல ஹாப்பியா இருப்ப அப்படின்னு கேட்டா பேக்கிங். ஓகே, சோ இப்போ நியூவா அதை தாண்டி கரெக்ட் நியூவா ஹீலிங்ல நம்ம வந்து புதுசா ஒரு தெரப்பி ஆட் பண்ணிக்கலாம், தட் இஸ் பேக்கிங்.
சோ பாக்குறவங்க யாருக்காவது ரொம்ப ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இருக்கு, வேற எதுலயாவது ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைச்சா கிடையாது, யாருனாலும் பேக் பண்ணலாம். சோ அதையும் ஹெல்த்தியா பேக் பண்ணலாம், கண்டிப்பா. ஹாப்பியா நம்ம வந்து நம்மளும் சாப்பிட்டுக்கலாம், மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கலாம். ஆமா. அண்ட் மோரோவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கவங்க யூஸ்வலா இந்த சுகர் கிரேவிங்ஸ், டெசர்ட் கிரேவிங்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க 2 in 1 பேக்கிங் கத்துக்கவும் செஞ்சு பேக்கிங்கும் பண்ணி அதையே சாப்பிட்டா வந்திருக்காங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு என்னன்னா, எனக்கு வந்து சுகர் கிரேவிங் ரொம்ப இருக்கும், எனக்கு வந்து ப்ரெஷரா இருக்கு, ஆனா டக்குன்னு ஆர்டர் பண்றதுக்கு பதிலா ஹெல்தியா சாப்பிடணும், எங்க அம்மா என்ன ஹெல்தியா சாப்பிடுங்கிறாங்க அப்படின்ட்டு இப்ப அவங்க கிளாஸ் கத்துக்கிட்டு இப்ப அவங்களே வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் நித்யா. இட் வாஸ் அ ப்ளஷர் டாக்கிங் டு யூ. நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. அண்ட் எப்படி வந்து மெயினாக வந்து மதர்ஸுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா ஸ்கூல் வேற இப்போ ஓப்பன் ஆயிட்டு ரொம்ப ஸ்நாக்ஸ் என்ன கொடுக்கறது அப்படின்றதுலயே இருக்கும் போது, அண்ட் மோரோவர் டென்டல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வேற நிறைய வந்துட்டு இருக்கு பசங்களுக்கு. அதெல்லாம் நம்ம வந்து கில்ட் ஃப்ரீயா பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்றீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய பிஸ்னஸ் ஆகி பெரிய பெரிய பிரான்ச்சஸ் திறந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்ட்டு ஐ ரியலி விஷ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். என்னோட பேஜ்ல அதாவது எனக்கு ஒரு பிராண்ட் நான் தான் அப்படின்னு காட்டுறது வந்து நியூட்ரி ட்ரீட்ஸ், அதுதான் என்னோட பிராண்ட் நேம். ஓகே, ஸோ அதை தான் இப்போ வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ரீச் அவுட் பண்ணுங்க, ஹெல்தியா நீங்க வந்து எல்லா ஸ்நாக்ஸும் சாப்பிடலாம். அதே மாதிரி ஏஜ் டிஃபரன்ஸ் இல்லாம யாருனாலும் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் எங்கிட்ட வந்து அஃபோர்டபுள் பிரைஸ்ல கத்துக்கலாம். சூப்பர் சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ரம்யா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு.